திமுகவுடைய 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்துச்சு? என்னை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகால ஆட்சிங்கிறது வந்து ஒரு ஏமாற்று வேலை சார். என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஏகப்பட்ட உதாரணம் சொல்லலாம். ஏன்னா என்னைக்கு வாக்கு தவறக்கூடாது. ஒரு ஆட்சியாளருக்கு தேவை வந்து நாக்கு. அந்த நேர்மையை அவர் தவிர்த்தாரு. நீட் தேர்வினுடைய ரகசியம் எனக்கு தெரியும். நம்ம ரத்து பண்ணி நீட் தேர்வு இத்தனை மாணவிகளுக்கு பிறகு செத்தாங்க மாணவர்கள் நமக்கு தெரியும். மதுவிலக்கை ரத்து பண்ணிடுவாங்க. அந்த மதுவால தான் இந்த நாட்டில் கிரைம் ரேட்டே கூடியிருக்கு. அந்த மதுவிலக்கை ரத்து பண்ணாங்களா? சரி விடுங்க சார். ஒரு சிலிண்டருக்கு நான் 100 ரூபா மானியம் தரணுனாங்க, தந்தாங்களா சார் இன்னைக்கு? ஒரு டீசலுக்கு 5 ரூபா, பெட்ரோலுக்கு 3 ரூபாங்க, அதை தந்தாங்களா சார் இன்னைக்கு? மாதம் ஒரு முறை ரீடிங் இருக்குனாங்க, அந்த ரீடிங் தாங்க சார். இவர் என்ன பிறகு தேர்தல் பார்க்க கொடுத்து என்ன நமக்கு சாதிச்சாரு? இல்லை எந்த சரி சார். இன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இவர் சொல்லிட்டாரு. வச்சு கொடுங்க சார். 207 அரசு பள்ளிக்கூடம் மூடி இருக்கு. யார் சார் காரணம்? அப்போ என்ன சார் நீங்கள் எடுத்திய? நீங்கள் அப்போ தமிழில் ஒரு பொதுவாக ஒரு தமிழனாக இருந்து தமிழை என்னத்தை வளர்த்துட்டிய? ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் இருப்பாங்க, 80,000 பேர் தமிழ்ல. அவர் நம்ம தமிழை என்ன சார் காப்பாற்றோம்? அப்போ இந்த தமிழுடைய மேம்பாட்டுக்கு நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க? மற்ற நீங்கள் என்ன சார் செஞ்சிருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் சார், ஒரு முதலமைச்சர் என்ன பாரபட்சம் இல்லாமல் இருக்கணும் சார். அது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும். எனக்கும் ஒரு முதலமைச்சர் தான். ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுவார். ஏன் ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் ஒதுக்குதாரு, அதை புறக்கணிக்காரு? அதை கண்டிக்கத்தக்கதா இல்லையா? ஏதாவது என்னுடைய கருத்து சார்.